மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாழ முடியாது. அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொன்னீங்களே சாரு. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. அத போய் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதல்வர் விஜய். தோத்துக்கிட்டே இருக்கீடா. மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அதிகபட்சம் என்ன செய்றீங்க திமுக? கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்க. இப்ப நேத்து அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டாரு. நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன்னா எதிர்பார்க்க முடியும்? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நீட்டுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க சும்மா கடிதம் எழுதிறீங்க. இன்னைக்கு நீட்டுக்கு நீங்க கடிதம் தான் எழுதிருக்கீங்க. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு. இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசர புலி, அசரா புலி. அம்மா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா பேச்சு மொழி பேசும் தன்மையை அழைத்து வந்து விட்டது. விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். விஜய் சார், எங்களுக்கு 2500 ரூபாயும் வேண்டாம், நீங்க குடுக்கறேன்னு சொன்னா 6 சிலிண்டரும் வேண்டாம், நீங்க நல்லபடியா ஆட்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு அதே போதும் அப்படின்னு வீடியோ போடுற எவ்வளவு எங்க கண்ணுல சிக்குனீங்க. சொன்ன அந்த வாய உட்கார வச்சு சொரிஞ்சு விட்டுறேன். அவ்வளவுதான். விஜய் சார், நீங்க 2500 ரூபாய் பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். இவங்க வந்து அட்ராக்டிவா வந்து தேர்தல் வாக்குறுதி தருவாங்களா? மக்கள்லாம் ஓட்டு போட்டு தள்ளுவாங்களா? இவங்க ஜெயிச்சு போய் சிஎம் உட்காருவாங்களா? அடுத்த உடனே ஒரு வீடியோ போடுவாங்களா? எதுவும் வேண்டான்னு மக்கள் குரலா செருப்படுத்த அடிப்போம் மக்கள். பாத்துக்கோங்க, இந்த மாதிரி அவ்வளவு வீடியோ போட்டீங்க, மறுபடி கண்ணுல பார்த்தோம், அவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்லயே ஆட்சி பண்ணி முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? அவ வீட்டு அக்கௌண்ட்ல வந்து பணம் விழுந்துச்சு, நன்றி கட்டவளுங்களா. இந்த மாதிரி எவ்வளவு வீடியோ போடுங்க, மறுபடியும் பாத்துக்கோங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு 5000 பணம் கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னாங்க, நான் பேசிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா, என்ன மன்னிச்சிடுங்க. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். மக்களை காப்பாத்திய தீர்வண்டா. யார் தெரியுமா? சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. மாடராய் போவ ராஸ்கல். இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
சொல்லுங்க டெல் மீ. ஒரே குழப்பமா இருக்கு சார். பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். ஒருக்கு வேற ஏதோ ஸ்டேஜ்லாம் போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி. சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி. அவர் பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்டு. அப்போ அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். பைத்தியக்கார கூதி. நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. ஏங்கா முனியாண்டி டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன, பாம்பேட்டையில இருக்கு இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. போன வாரம் துணி கொண்டை கொடுத்தேன், பாவாடதைக்கு பதிலா ஜட்டி தேய்ச்சிட்ட கேரங்க பிடிச்சுமா. பாக்குறது பாரு காவிட்டி வாய. ஏன் இருக்கக்கூடாது? நாளைக்கு அப்ப அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை கூட விஜய் சார் ஏன் பேசக்கூடாதுன்னு கேக்குறேன். ஒரே ஒரு பைசா சார் லஞ்சம் வாங்க மாட்டார். ஆச்சுங்களா? தப்பு பண்ண மாட்டார். அப்படி தப்பு பண்ணாத ஒரு தலைவன் இந்தியாவில் உருவாகிறது, அவர் உலக தலைவராக மாறுவாரா மாற மாட்டார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சார். மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேயர் சார். டேய், அது மேஜர்ரா. சரிதா. அப்ப 19 வயசுக்கு மேல இருக்கவங்களா? டேய் அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்யறீங்க? மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துட்டு இருக்கு. நீங்க ஆட்சியை தொடர நாங்க நிறைய இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். சின்ராசுக்கும் வெற்றிக்கும் நடுவே ஏற்படும் மோதலை தெரிந்து கொள்ளும் துளசி செய்ய போவது என்ன? சட்டசபை புத்தம் புதிய மெகா சீரியல். இதுக்கு பேர் ஜோக்கா? முதல் முறையா தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணை அமைச்சராக்குனதே நம்ம விஜயண்ணா ஆட்சியில மட்டும்தான். 100 வருஷம் அரசியல்ல தமிழ்நாட்டுல யாருமே பண்ணாதான் நம்ம விஜயண்ணா பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு உண்மையான அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியே பேசி இந்த வீடியோ நான் முடிச்சிட்டேன்னு வைங்களேன், இந்த வீடியோக்கு ஒரு 1 லட்சம் வியூஸ், கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைக்ஸ் அந்த மாதிரி வந்துடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்ள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. ஆனா உண்மை இது கிடையாது. நேத்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, முதல் முறை ஒரு பெண் அமைச்சராக்குனதே விஜயண்ணா தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். நான் அவன்கிட்ட சொன்னா அப்படியெல்லாம் இல்லடா, லாஸ்ட் ஆட்சியிலே பார்த்தா கீதா ஜீவன் ஒருத்தர் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி ஆட்சியில கோகுலேந்திரா, அப்புறம் வளர்மதி மேம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் இல்லவே இல்ல, விஜயண்ணா தான் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். இதை வச்சுரா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு டிவிக்கோட பேஜ்ல ஒரு போஸ்ட் எங்கிட்ட காமிச்சான். கிட்டத்தட்ட அந்த போஸ்ட் 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா இப்போ இந்த 3 பேர் தான் நம்ம டார்கெட். வேற ஏதாவது அவங்கள பத்தி டீடைல்ஸ் கிடைச்சதா? அந்த 3 பேரோட ஜாதகம் இந்த புக்ல இருக்கு, பாத்துங்க. 5 லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா இவங்க தான் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நீங்க எஃப்டிவில தான வரீங்க? இல்லையா? அப்ப சன் டிவி இளமை புதுமை நிகழ்ச்சியில ஒரு 5-6 பேர் கூடி கும்மி அடிப்பாங்க, அதுல வரீங்களா? எனக்கு உண்மையாலுமே லிட்டரலி ஷாக்கா இருந்தது. அப்படி கிடையவே கிடையாது. தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் ருக்குமணி லட்சுமிபதி அப்படிங்கிறவங்க 1946 பதவி ஏற்றுட்டாங்க. ஆனா கீர்த்தனா தான் முதல் முறையா ஒரு பெண் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஜ்ல போட்டதை 5 லட்சம் பேர் லைக் பண்ணிருக்காங்க, ஒரு 40 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் பண்ணாம, ஒரு செக் பண்ணாம அப்படியே அவன் நம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த கட்சியோட பேஜ்ல போட்டிருந்தாலுமே தயவு செஞ்சு அதை உங்களோட சார்பா ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. அதை நார்மலா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ChatGPT-ல போட்டாலே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. இந்த வில்லேஜ் கிளவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டிருந்த பாவாடையில் நாடா உருவிட்டு போனது.
எஸ், நம்ம ஃபேக்டரி டீ கிரைண்டிங் மிஷின் விஷயமா பிஹெச்இல இருந்து கொட்டேஷன் வந்திருக்கு. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடலாம். பிளடி ஃபூல், நான் எம்டி. இந்த சில்லி மேட்டர்லாம் என்கிட்ட கொண்டு வரணுமா? போவேன். கஜனவே எது இல்ல, காலி ஆயிடுச்சு அப்படின்னு. கஜனை காலி ஆயிடுச்சுன்னா கணக்கு போடு, உக்காரு. அவன் டான்ஸ் ஆடி ஆடி பசங்க, சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கையில போட்டுக்கின்னு ஜெயிச்சுட்டான். நம்மளும் போட்டுச்சு. சரி, அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்க செஞ்சாங்க, காலமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ போட்டாங்க. இதான் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீப்பா. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. போனது போட்டோம், போனது திரும்பி வருமாண்ணா. புதுசாக தான் நம்ம உருவாக்கிக்கணும். ஒரே நாள் நீ பதில போய் உக்காந்தோட மாறிட்டேன். உனக்கு இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஜனத்தை ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அவன் அதெல்லாம் கேரண்டா அவன் கூட போடவும் மாட்டான். சும்மா அந்த கரண்ட் இலவசம் கூட அதெல்லாம் சும்மா கதை. மாப்பிள, யூ டிராப்ட் திஸ்டா, மாட்டிக்க. என்ன மாப்பிள்ள இது? கேப்பா. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் அவன் செய்யவும் மாட்டான். இந்த படிக்கிற பசங்களுக்கும் போட மாட்டான் காசு. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி போட்டுது. மேடம், இது ஆக்ஷன். அங்க பாரு, வயிற்ற வலின்னு சொல்லி இருமுறான், வாயை பழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம், இவனை பத்தி, இவன் பயங்கரமான ஆளு மேடம். அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான்? வயிற்ற வலிக்குது, வயிற்ற வலிக்குதுமா. அப்பா ஒரு பைக் அப்படி போகட்டும், போனை எடுத்து சில்லு சில்லு சில்லுன்னு ரீல்ஸ் பார்ப்பான். ஏமாந்துட்டாங்க ஜனங்க. இப்போ ஏமாந்துட்டு என்ன பண்றாங்க? ஜனம் முழிக்கிறாங்க. என்னத்துக்கு அவனுக்கு போட்டோமா ஓட்டு, இப்படி எல்லாம் இப்ப இப்படி பண்ணுக்கிறாங்க. யோசிச்சீங்களா? நாங்களே யோசிச்சுதாம்பா, நாங்களே வேதனை பண்ணுக்கிறோம். ஓட்டு இந்த மாதிரி ஆணு வேணா வேதனை பண்ணுக்கிறோம். ஒண்ணு வேணா உடந்து பார்த்தா நம்மளுக்கே வேதனை ஆக்குது. நான் உறுதியாக மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசா ஒரு கார்டு காட்டினார் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு யாரும் ஒளிபரப்ப கூடாது. செக்ரட்டரி சார் அதை எடுத்துருங்க. அந்த வார்த்தையெல்லாம் புதுசா ஒரு கார்டு ஒன்று காட்டுறது. கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். அறிவு இருக்கிறோம் எவனாவது இதெல்லாம் செய்வானா? எல்லாமே ஆர்வ கோளாறு. எவன அந்த கமெண்ட போட்டுச்சு? அது வேற. டேய், அவன் சுடுதண்ணிக்குள்ளே கைய விடுவான். அவனை தொட்டா உன்னை சும்மாவா விடுவான்? எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தமிழ் மீடியாக்கள் அவன் யாரு தெரியுமாடா? ரெட் டிராகன். ரெட் டிராகன் அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். அவன் உள்ள நுழைஞ்சிட்டான்னா காத்து தங்காதுடா அப்படின்னு ஓவர் மாஸ் ஏத்தி பில்டப்பா ஏத்தி. பல பொய்கள். எந்த பொய்களை தொடுவது, எந்த பொய்யை விடுவது? ஒரு பொய்யை தொட்டு அந்த பொய்யை விளக்குவதற்குள்ள அடுத்த பொய் பரவி விடுகிறது. பல காலமா டாஸ்மாக்ல போர்டு தொங்குது, என்னன்னு 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மது கிடையாது. ஆமா, இவங்க புண்டா நேத்து திருப்பி விளம்பரத்தை கொடுத்துட்டு 21 வயதுக்கு கீழே மது விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாத்தியா, ஏற்கனவே இருக்கிற ஆடுறாரு. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. நீ இப்பதான் நியூஸ் பார்க்க வந்திருக்க. உனக்கு இந்த நாட்டுல இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அமைதியாயிடுச்சு. பெண் எம்எல்ஏ அமைச்சராக்கி இருக்கிறாங்க. அது இந்தியாவுடைய முதல் முறை, தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர். இப்படி ஒரு நெரேட்டிவ கலப்புறாங்க. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எனக்கு அவன் கிளப்புறவனை கூட மன்னிச்சிருவா. நம்புறீங்க பாருங்கடா. எங்களால இருந்தீங்க? தமிழ்நாட்டில் முதல் பெண்ணே அவங்கதான். தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஆதி திராவிடர் நலத்துறை அல்லாத ஒரு அமைச்சரவையை ஒரு தலித்துக்கு கொடுத்தது விஜய் மட்டும்தான்.
பள்ளி கல்வித்துறையை கொடுத்திருக்கிறாருன்னு கிளப்பி விடுறான். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. தள்ளுவண்டியில தள்ளிக்கிட்டு போறவங்க வாங்கின 10 ரூபாய் அந்த துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு போகுது. தள்ளுவண்டிக்கு 10 ரூபாய், தள்ளுவண்டிக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடி அமைச்சரவை பொறுப்புல இருந்து நீ வெளியேறியா, உன்னைய வெளியேற்றமான வாசல்ல நீ தரணா இருக்கணும். பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா. அடங்கொப்பம் தானே. தற்குறி சோம்பி வாழ்க்கையடா, சங்கிகளோடு சேர்க்கையடா. தற்குறி சோம்பி வாழ்க்கையடா, சங்கிகளோடு சேர்க்கையடா. அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. கெட்ட வார்த்தையில பிறந்தவன்டா, ஃபேக் நியூஸ் பரப்ப பிறந்தவன்டா. பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாடா. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இது போயிடா, வேணாண்டா, சிரிப்பாங்கடா அப்படின்னு கீழே கமெண்ட்ல போடுறாங்க. பரவாயில்ல ப்ரோ, நீ விடு ப்ரோ, அவன் தானே சிரிக்க போறான், அதை பத்தி தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம போய் பேசுவோம், வா ப்ரோ நம்ம அப்படிக்கா போவோம் அப்படின்னு சிங்கமுத்து வடிவேல திருட கூட்டு போன மாதிரி கூட்டு போறானுங்க. ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. அதாவது ஒருத்த முட்டித்தே எல்லாம் பண்ணிட்டு போவானா, வந்து இவனுங்க இனிஷியல் போட்டு பானுங்க. ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அறம் சார்ந்து தரம் குறையாம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களோட மேனிபுலேட்டிவ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டா, அது ஒரு அஜெண்டா வச்சு பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொழப்புக்கு வாங்கி குடிக்கலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அரசு மருத்துவர்களோட அலட்சிய போக்குனால இன்னைக்கு ஒருத்தர் தன் கையவே இழந்துட்டு நிக்கிறார். ஆனா ஆய்வு பண்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத தாவேகாவை சேர்ந்த பெண் ஒருவர் இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்தது ஃபேக் நியூஸ் தான். அவங்க புரோட்டோகால் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா, வேற ஒண்ணா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. அப்ப எதுக்காக கை செதஞ்சு போகுது? பாதிப்புக்கு உள்ளான அந்த மனுஷனை ட்ரீட்மெண்ட் பண்ணின நெல்லையை சேர்ந்த மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொறுக்க முடியாத அளவுக்கு நஞ்சு போய் வந்திருக்கு, எல்லாம் போயிருக்கு, போன் உடைஞ்சிருக்கு. அது தவிர 3 மணி நேரம் வெறுமனை வச்சிருக்காங்க. ஒரு ஐஸ் எதுலையுமே அவங்க வைக்கல, இருக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் செதஞ்சு போய், செதஞ்சுன்ற வார்த்தை கரெக்ட். போச்சடா போச்சடா. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. அண்ணனோட ஆட்சியில எந்த ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸும் இருக்காது அப்படிங்கறத நாங்க அஷூரன்ஸ் பண்றோம். குமார் யார் இவரு? குமார் யார் இவரு? வணக்கம் நண்பர்களே. அப்புறம் என்ன, மருத்துவர் அணி மருத்துவமனையில போய் ஆய்வு பண்ணலாம். அடுத்து நம்ம வழக்கறிஞர் யாரு, அந்த திருத்தணியில போட்டிட்டாரு அந்த வழக்கறிஞர், அவரு நேரம் என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போய் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கெல்லாம் ஒழுங்கா விசாரணை நடத்துறாரு நீதிபதி அப்படிங்கிறத போய் பார்த்துலாம். அப்புறம் நீங்க அந்த மாணவர் அணி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு காலேஜா போங்க, காலேஜா போய் அந்த காலேஜ்ல பொண்ணுங்கெல்லாம் சரியா படிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வந்து ஆய்வு பண்ணலாம். அந்த கல்லூரி சரியா நடக்குதா இல்லையான்னு நீங்க ஆய்வு பண்ணலாம். அப்புறம் தொண்டர் அணி நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் காவல் நிலையத்துக்கு போங்க, அங்க காவல் நிலையம் ஒழுங்கா செயல்படுதா இல்லையான்னு பாத்துங்க. இன்னும் வேற என்னென்ன அணிடா வச்சு தொலைச்சிருக்கீங்களா தற்கொலைகளா? டேய், இது ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணல. பல ரீல்ஸ் பைத்தியங்களை இன்னைக்கு பெத்து போட்டு வச்சிருக்காங்க இந்த தாவேகா தற்கொலைங்க. தமிழ்நாடு முழுவதும் போனை எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மேம், இப்ப அந்த கை துண்டிக்கப்பட்ட அந்த ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு இல்லைங்க மேம் சங்கரன் கோயில்ல, நீங்க போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க. மேம், நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்க சங்கரன் கோயில் மருத்துவமனையில? மேடம், அதாவது ஆய்வு அப்படிங்கிற வார்த்தை நியூஸ் சேனல்ல திருப்பி அதை ட்ரெண்ட் பண்றதுக்காக போடுறாங்களான்னு எனக்கு புரியல. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை, ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. சரிங்க மேம். வன்மையா நான் அதை கண்டிக்கிறேன் அந்த வார்த்தைய. அதனால ஆய்வு அப்படிங்கறத திருப்பி சொல்லவே கூடாது. ஆய்வு நாங்க பண்ணவே இல்லை. இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்துல இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன். சோ ஃபார் இந்த பேஷண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் நடக்கல, எல்லாமே ஆஸ் பர் புரோட்டோகால் நடந்திருக்குங்கறத தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இந்த புடி
எந்த பேசிஸ்ல நீங்க ஆய்வுன்னு அதை சொல்றீங்க? இல்ல மேம், நீங்க இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அவங்க பேசிருக்கீங்களா? டாக்டர் கிட்ட பேசி இருக்கோம் மேடம். பேசினதையே நீங்க ஆய்வுன்னு உங்க நியூஸ் சேனல் டிஆர்பி நீங்க ஏத்தணுங்கிறதுக்காண்டி ஆய்வுன்னு போடாதீங்க. மென்டல் ஹாஸ்பிடல் போன் பண்றான். மேம், உங்க பொசிஷன் என்னன்னு கேக்குறேன். நீங்க என்ன? என்னோட பொசிஷன், என்னோட துறை, நான் நர்சிங் ஃபீல்டுல 15 வருஷமா இருக்கேன். என்னோட பொசிஷன், என்னோட துறை, நான் நர்சிங் ஃபீல்டுல 15 வருஷமா இருக்கேன். குட் ஜோக். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நிஜமாவே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். தாவேக்கா வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வந்த ஒரு வாரத்திலேயே நடக்கிற மாற்றங்களை எல்லாம் பார்த்து எனக்கே தாவேக்காவை ஆதரிக்கணும்னு தோணுது. ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு கண்ணு வேண்டாடா சாமி. தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் திருந்தீங்கடா கண்ணு. இப்போ ஏன்டா திமுகவை ஆதரிச்சேன் இவ்வளவு நாளா அப்படின்னு திமுக மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. காரணம் என்ன தெரியுமா? கேளுடா. போன திமுக ஆட்சியில நைட்டு 10 மணி வரைக்கும் கடையை திறந்தே வச்சிருப்பாங்க. ஃபுல் வியாபாரம். நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அதிகமாகிட்டே போகுது, அது குறைக்கவே முடியல. ஆனா இப்போ விஜய் என்ன ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு வாரம் தானே ஆகுது. இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு மாற்றம் பாருங்க. 10 மணிக்கு மேல கடை பூட்டி கிடக்குதுங்க. நேற்று நான் போய் பாக்குறேன், ஒருவேளை கடை திறந்து இருந்தா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பாக்குறேன், கடை பூட்டி கிடக்குது. அதே கடை திமுக ஆட்சியில 10 மணி வரைக்கும் திறந்தே கிடந்துச்சு. அப்போ இவ்வளவு நாளா இந்த திமுகவை நம்ம ஏன்டா ஆதரிச்சோம் அப்படிங்கறத நினைச்சு வெட்கப்படுறேங்க, வேதனைப்படுறேங்க. இனிமே என்னுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு தான். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? என்ன ஊப்பிங்களா? புதுசு புதுசா இறங்கிட்டு வந்து கதறிட்டு இருக்கீங்க போல. எந்த ஊப்பிடாவே புதுசா கதறது? அக்கா இன்னைக்கு கதறுவாங்க, உட்காந்து கேளுங்கடா. அவர் அதை தரேன்னு சொன்னாருங்க, இதை தரேன்னு சொன்னாருங்க, எதுவுமே தரலங்க. என்னம்மா அது தரல இது தரலன்னு எங்க அண்ணனை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க அண்ணன் என்னென்ன தந்திருக்கா தெரியுமா? அக்கா ஒரு பட்டியல் போடுவாங்க, உட்காந்து பொறுமையா கேட்கணும், சரியா? மனுஷன் ஒரு வாரத்துல இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? சொல்லுக்கா, பட்டியல போடுக்கா. அந்த வந்தவனே 3 கையெழுத்து, 200 யூனிட் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா. என்னக்கா பெருசா ஏதோ குண்டை தூக்கி போடுன்னு பார்த்தா 200 யூனிட் ஃப்ரீ. அக்கா அண்ணன் மாசம் 200 யூனிட்னு சொல்லி தான் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, கடைசி நேரத்துல 2 மாசத்துக்கு ஒருக்கா 200 யூனிட்னு சொல்லி 200 யூனிட்டை திருடிட்டாரு. ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்காரு. திருடுறதாங்க, அது திருடிட்டாரு அண்ணன். ஓகே ஐயா ஐயா ராசா ஐயா, என் செல்லம் என் தங்கம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்புறம் அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏற்கனவே இந்த பிங்க் கலர் வேணா அண்ணன் வெள்ளை கலர் வேணா மாத்தி, அது என்னது, அது ஏதோ சிறப்பு பெண்கள் புரட்சிப்பா சிங்கப்பெண் படத்துல இருக்கிற டைட்டில் எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டாரு. கரெக்டா கட்டுவிட்டா. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதுவுமே காப்பிக்கா. அப்புறம் வேற என்ன சொன்னேக்கா, என்னதுக்கா அது போதை பொருளா? ஏங்க தாவேக்கா நிர்வாகி ஒருத்தன் வீட்டுக்குள்ள கஞ்சா வித்து மாட்டிட்டான்ல. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. மகளிர் உரிமை தொகை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கற காசும் போட்டாச்சு, மகளிருக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு, கல்விக்கு கொடுக்கக்கூடிய காசை போட்டாச்சு. அக்கா ஒரு சின்ன திருத்தம், அது திமுகவோட சாதனை. அண்ணன் 2500 கொடுப்பா தெரியுமா? அப்பதான் அது அண்ணனோட சாதனைக்கா, அது திமுகவோட சாதனை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஏன் வாக்களித்தோம், எதற்காக வாக்களித்தோம் என்று எந்த புரிதலும் இல்லாம ஒரு பதாக வடிவமைச்சு வச்சிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் தளபதி சி ஜோசப்னு எழுதிருக்கு, தொழில்நுட்ப படமே சேசப்னு எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஜேசப் இசை அவர்களை தேர்ந்தெடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வேற சரியானதா? என் தாய்மொழி தமிழ் எப்படா வாழும்? எப்படி சார் போக முடியும்? இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். தாவேக சார்பில் எம்எல்ஏவாகி இருக்கும் பலரும் ரீல்ஸ் மோகத்தில் ஆய்வு நிகழ்வுகளை இன்ஸ்டாவில் சுட சுட பதிவேற்றி வரும் நிலையில் தாம்பரம் எம்எல்ஏ சரத்குமாரின் செட்டிங் ஆய்வு மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.
ஹலோ இங்க வாரியா, நானும் ரவுடியா? இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல. நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா இப்படி செல்லும் இடமெல்லாம் நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்எல்ஏ என தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்பவர்தான் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கில்லி சரத்குமார். மக்களை காப்பாத்திய தீர்வண்டா. எங்க வந்து நான் விலையை குட்டி விக்கிறீங்க? டேய், நான் யார் தெரியுமா? தாவேக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பலரும் தாங்கள் ஆய்வுக்கு செல்லும் நிகழ்வை வீடியோவாக எடுத்து அதனை விஜய் நடித்த படங்களின் பிஜிஎம்மோடு சேர்த்து ரீல்ஸ் ஆக பதிவிட்டு லைக்குகளை அள்ளி வருகின்றனர். தாங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் சிலரும் பப்ளிசிட்டிக்காக பலரும் ரீல்ஸ் பதிவிடுவதையே முழு நேர வேலையாக வைத்துள்ளனர். இவன்டா, ஆமாடா இவன்டா, எவன்டா? வாங்கண்ணா. டேய், அண்ணனை பத்தி நல்ல விஷயம் ஏதாச்சும் இருக்கா? அண்ணா நிறைய இருக்குண்ணா. இப்படித்தான் தாம்பரம் எம்எல்ஏவாகி இருக்கக்கூடிய சரத்குமார் தேர்தலின் போதே பிரச்சார வீடியோவை அந்தந்த சூழலுக்கு தகுந்தாற் போல எமோஷனல் பிஜிஎம், அதிரடி பிஜிஎம் என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மியூசிக்கை சேர்த்து அதனை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக பதிவிட்டு வந்தார். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த வீடியோக்கள் லைக்ஸ் மட்டுமல்ல, மக்களின் வாக்குகளையும் பெற்று தந்தது. உண்மைதாயா, பாக்க கிரிக்கமா இருந்துகிட்டு என்ன மாதிரி சம்பாதிக்கிற நீங்க இருக்கட்டும். இப்போது எம்எல்ஏ என்ற பெரும் பொறுப்பை தாங்கி நிற்கும் சரத்குமார் இனியாவது ரீல்ஸ் மோகத்தை கைவிடுவாரா என எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி நிற்கிறது. செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? If you don't make ஒரே ஒரு செல்ஃபி. Yeah, sure. Thank you. God bless you. எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேக அரசு பொறுப்பேற்ற ஓரிரு நாட்களிலேயே கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசு உத்தரவிட்ட நிலையில் அடுத்த நாளே கேமராவும் கையுமாக புறப்பட்டார் எம்எல்ஏ சரத்குமார். நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. இந்த ஒயின் ஷாப் சம்பந்தப்பட்ட பேப்பர் இருக்கும், பச்சை கலர் பென்ல கோடு போட்டிருப்பேன் ஒயின் ஷாப் நம்பர் எல்லாம். அதுல என்ன நம்பர் இதுன்னு பார்த்து சொல்லு. அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி இருக்கும், பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. நீ எவ்வளவு படிச்சிருக்க? நான் 8வது பாஸ்னே. அதான பார்த்தேன், படிச்சவன் படிச்சதான்டா. எந்தெந்த மதுக்கடையை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்பதை கூட பார்க்காமல் கண்ணில் பட்ட டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்த சரத் ஆர்டர் வந்துச்சா என அதட்டி கேட்க டாஸ்மாக் ஊழியரோ திருவென விழித்தார். ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. இது 41, 42 நம்பர் கடைதானே என்று எம்எல்ஏ தரப்பு கேட்டதும், இல்லங்க இது 44 என ஊழியர் கூறியதால் சரத்தும் அவருடன் வந்த ஆர்டிஸ்டுகளும் மழுப்பி விட்டு அங்கிருந்து நைஸாக நழுவி சென்றனர். ஓகே நல்லது சார். என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. ஆமா ஓகே சார், வச்சுட்டுங்களா? ஒரு 5 அண்டா சிக்கிருக்கு சார். ஓகே ஓகே ஓகே. காலையில உனக்கு விசாரணை கமிஷன் வந்திருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீ வந்துரு. வரட்டா? ஏண்டா என்ன கேன பையன் நினைச்சியா? இது வந்துச்சானா ஆர்டர் வரலையா? சொல்லிட்டாங்களா? நம்பர் வந்ததா? 41 42 அது. அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க?
டேய் டீசன்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் இந்தடா, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்துறாத. ஒரு வழியாக அரசு மூட உத்தரவிட்டிருந்த டாஸ்மாக் கடையை கண்டுபிடித்த சரத் மீண்டும் பழைய பாணியில் அதட்டி கொண்டே உள்ளே நுழைந்தார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இந்த முறை கடை சரியாக இருந்தாலும் ஊழியர்தான் சற்று குழம்பி விட்டார். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. வந்தது யார் எவரென்றே சொல்லாமல் பேசிக்கொண்டே இருந்ததால் அவர்தான் எம்எல்ஏ என்பதை உறுதிப்படுத்தவே சிறிது நேரம் தேவைப்பட்டிருக்கிறது. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? உண்டி ஆளா நின்று தட்டுறான். இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. இவன் ரத்தத்திலையும் நரம்புலையும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. சும்மா பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்றான். அம்புட்டு பேரும் கொத்தியா கொண்டு விடுவேன். டேய் சேவை செய்யறதுக்குன்னு பிறந்தவன் அந்த சினேக் பாபு. டேய் மடராய் போவ ராஸ்கல். அண்ணா வணக்கண்ணே. என்ன இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குண்ணே. அங்கேயும் நீங்க தானே தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம் எங்கெங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். அது எடுக்க சொல்லியாச்சு. அது எப்போன்னு சொல்லிட்டு டேட் சொல்லுவாங்க, டேட் டைம். அப்போ வந்து அதை கரெக்டா முறையா முன்னாடியே முடிச்சு க்ளோஸ் பண்றேன். ஆர்னி என்னடா ஆர்னி ஊர்னிங்கிறாரு. பின்னர் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு விறுவிறுவென சென்ற சரத் நான் தான் எம்எல்ஏ என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு டாஸ்மாகை மூடியாச்சுமா என சொல்லியதும் அவரோ நாங்க அப்படி எதுவும் கேட்கலையே என்பதை போல குழம்பி நின்றார். என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. மேடம் நான் தான் எம்எல்ஏ, தாம்பரம் தொகுதி எம்எல்ஏ. சரிங்களா? இந்த ஒயின் ஷாப் விஷயம் வந்து மக்கள் சார்பா கேட்டு இருந்தாங்க, லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குன்ட்டு எடுக்க சொல்லிட்டாங்க அந்த ஒயின் ஷாப். ஆமா, இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே விதி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மக்களோட தலைவிதியவே மாத்த போறவன் நீ. ஐ திங்க் யூ ஆர் a man of destiny. எஸ் சிரிக்கிற. இதே போல டாஸ்மாக்கு எதிரே இருந்த பழக்கடை வியாபாரிகளிடம் சென்ற சரத் அங்கேயும் தன்னை நான் தான் எம்எல்ஏ என கூறிவிட்டு கடையை மூடச் சொல்லியாச்சு என்றார். கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். ஆனால் அங்கிருந்த வியாபாரிகளோ இதைய நம்ம கிட்ட சொல்றாரு என்பதை போல விழித்து கொண்டு நின்றனர். என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு. அதிரடி ஆய்வு, திடீர் ஆய்வு என நாள்தோறும் ஒரு ஸ்டண்டில் ஈடுபடக்கூடிய சரத்குமார் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு நடத்த சென்றிருக்கிறார். திடீர் ஆய்வு என்றால் செல்லும் வழியிலேயோ அல்லது யாருக்கும் தெரியாமலேயோ அல்லது தனியாகவோ தான் எம்எல்ஏ சரத்குமார் சென்றிருக்க வேண்டும். ஆனால் முந்தைய நாள் திட்டமிட்டு மறுநாள் தன்னுடன் உள்ள ஆதரவாளர்களை ஆஜராக செய்வதோடு மட்டுமல்லாமல் காலர் மைக், பர்சனல் கேமராமேன் வரை டிப் டாப்பாக கிளம்பி ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். எப்ப தியேட்டர்ல ஸ்கிரீன் திறந்தாதான் படம் தெரியும். இங்க பாருங்க ஸ்கிரீன்லயே படம் தெரியும். அட பெரிய டேட் இருக்காரு, உள்ள பாத்து போலாம். மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் மொத்த மருத்துவர்கள் பணியாளர்களையும் அழைத்து கட்சி பொதுக்கூட்டம் போல கத்தி கூச்சலிட்டு பேசியது அங்கிருந்த நோயாளிகளை முகம் சுளிக்க வைத்தது. ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடு. சுற்றிலும் கேமராக்கள் படம் பிடிப்பதால் உணர்ச்சி பொங்க பேசிய சரத் மருத்துவர், பணியாளர் என அனைவரையும் வறுத்தெடுத்தார். இதை நீங்க நல்ல முறையில தான் எல்லாருமே வந்து பேசணும், அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்க கூப்பிட்டு நீங்க மீட்டிங் போட்டு எனக்கு இன்னைக்கே நீங்க சொல்லணும். பேஷண்ட்ஸை வந்து தேவையில்லாம இந்த உரிமையில பேச எங்க போ, இங்க வா, அங்க போய் பாரு அப்படின்றதுலாம் அந்த அலக்கரிக்கிறதுலாம் இருக்கவே கூடாது. கேட்கல, சத்தமா கேட்கல. எல்லாம் தெளிவா சொல்லிடுறேன். உள்ளபடியே மருத்துவமனையில் நிலவும் குறைகளை சரி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தானே அழைத்து பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து மூன்றாம் தர பேச்சாளரை போல காச்சு மூச்சென கத்தி பேசி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது என்ற டயலாக்கையே திரும்பி திரும்பி பேசியது அங்கிருந்தவர்களை கடுப்பேற்றியது. இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெற்கோழி இப்படி இருக்கும். நெற்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. நான் விளக்க சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்துல உட்காந்துருப்பியா? இல்லவா பட
அடுத்ததாக கழிப்பறைகளுக்கு நேரில் சென்ற சரத் குழாய் உடைந்திருப்பது தெரிந்தும் ஷூட்டிங்கிற்காக வேண்டுமென்றே திறந்து பார்த்து தண்ணீர் வரவில்லை என்றது, சம்பிரதாயத்திற்காக ஒவ்வொரு பாத்ரூமையும் திறந்து குழாயில் கை வைத்து போஸ் கொடுத்தது என அனைத்தும் ரீல்ஸ் வீடியோவை மையப்படுத்தியே எம்எல்ஏ சரத்தின் செயல்பாடுகள் அமைந்ததாக தெரிகிறது. நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிக்கிறேன் பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே பெருவாரியான மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்குகளை செலுத்தி எம்எல்ஏவாக மாற்றியிருக்கும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மூலம் செய்து கொடுக்க வேண்டுமே தவிர இப்படி சொந்த துதிபாட ரீல்ஸ் போடக்கூடாது என்பதே வாக்களித்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. Hey, I've seen this one. This is a classic. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படையான அழைப்பை முன்வைத்தார். கலந்தாய்வு செய்தோம். பெரும்பான்மையானோரின் கருத்தின் அடிப்படையில் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். யாரு செட்டிங்க வேங்கிய மாமா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல. இப்ப போடுற பாட்ட யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அவன் விசுவாசத்தை காட்டிட்டாடா. டேய், எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா. இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். கஷ்ட காலம், கர்மம் கர்மம். இந்த கன்றாவை எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. தமிழ்நாட்டில் 2 ஒட்டுக்குழுக்கள் இருக்கின்றன. பாஜகவுடைய ஒட்டுக்குழுக்கள். ஒன்று சீமான் தலைமையிலான நாம் தமிழர், இன்னொன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். இந்த 2மே பாஜகவினுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்றன. இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. நாம் இதில் கவனம் செலுத்தி மிக கவனமாக எச்சரிக்கையாக நம்முடைய மக்களை, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நாம் களமாடுவோம் என்று சொல்லி பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடி போன ஒரு கோலை இது என்னங்க? இது என்ன வார்த்தை? கோலை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை. கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க சார், விட்டு கொடுக்க முடியாது சார். அவர் எப்படி சார் நீங்க பேச விடுறீங்க? அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான். போ உள்ள. அதெல்லாம் நேக்கா புத்திசாலித்தனமா கட்டணும். அதை என்ன விட நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஏன் ஏதோ புத்திசாலித்தனமான முட்டாளாவே முடிவு பண்ணிடாதப்பா.
இவ்வளவு பொருள் வருது? வெளியில வைக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன்னா ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. அதனாலதான் ஒரு 10 வருஷமா வகுற பேங்க்ல ஆக்கிற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் சார். தேங்க்யூ சார். இது வரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். இனிமேதான் போனோம். என் தொகுதிக்கு போகாம இங்க திண்டிவனத்துக்கு வந்து அந்த வன்னி அரசவர்களுக்கு பால சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அந்த வன்னி அரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை விட இங்க திண்டிவனத்துல பானை சின்னத்துடைய வெற்றி, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய பானை சின்னத்துடைய வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு காப்பீங்களா? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இந்த தொகுதி வெற்றி மிகப்பெரிய வெற்றியை அமையணும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திண்டிவனம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிப்பீர். எத்தனை பேர் தாண்டா முதுகிலேயே குத்துணும். எத்தனை நண்பன் துரோகி ஆனாலும் எத்தனை துரோகி எதிரி ஆனாலும் நான் தாங்குவேன்டா. அது அவங்களதான் கேட்கணும். யார் இடம் பெற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இடம்பெறாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன, எவன் போனால் என்ன, அதை பற்றி கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. மன்னிச்சு விடுறதுக்கு நான் ஆஷா இல்லடா ஆண்டனி. இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். கடுப்பேற்றார் மயிலாட். இந்த குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே, இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். பெண்கள், இளைஞர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். பார்த்து சிரிச்சா அது உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு. அப்பமானம் கிடைச்சா அது கிரீடம் ஒண்ணு உருவாக்கு. உன்னை புத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே. திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீங்க புரியுமே. It's time to give it back to money. இது திருப்பி கொடுத்த நேரமானே. It's time to give it back to money. இது திருப்பி கொடுத்த நேரமானே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது 2வது முன்னாடி. எஸ் சார். போறோம். நீங்க யாரும் எனக்கு ஓட்டு போடல, விஜய் தான் போட்டீங்க, அங்க போய் கேளுன்றாங்க. நாங்க யாருக்கு போட்டா உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம். நாங்க வீடுன்னு யாரையும் கேட்கல. மழை வந்தா தண்ணி எங்களுக்கு மாறளவு தண்ணி வருதுன்னு தான் நாங்க நம்பி ஓட்டு போட்டோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாயை கட்டின ஒட்டுமேளத்தோட என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். இந்த நாட்டு மக்கள் ஒண்ணுமே புரியாம ஓட்ட போட்டு தள்ளிவிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. 5 வருஷம் அவ்வளவுதான். என்னடா மறுபடியும் தமிழ் தாய்வாயத்தை 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. நீ பேச மாட்டியா? நாங்க பேச மாட்டோம், எங்க மினிஸ்டர் தான் பேசுவாரு. இன்னைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் அதாவது அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வெஸ்ட் பண்ணேன் சார். ரொம்ப ஆட்டம் போடுற நீ, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் வசமா மாத்துடா நீ. அன்னைக்கு வச்சுக்கிறோம். என்னடா ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்றாரு? ஆமாண்டா, சத்தியமா ரெக்வெஸ்ட் தான் பண்ணாரு. நம்பலையா? நம்மளாம் போய் மைக் எடுத்து கேட்க சொன்னார்ல, கேட்டு வாங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். இது நாங்க போய் கவர்னர் கிட்ட அவர் ரெக்வெஸ்ட் பண்ணாரான்னு கேட்கணுமா? ஆமா, நீங்க தான் நம்ப மாட்டீங்களே. அவர் ரெக்வெஸ்ட் பண்ணாரு அவங்க பெருந்தன்மையை ஏத்துப்பாங்கன்னு. அவங்க ஏத்துக்கவே இல்லை. அவங்களுக்கு பெருந்தன்மையே இல்லை. அதுக்கு அதான் நாங்க பெருந்தன்மையை விட்டு கொடுத்துட்டோம். எங்களுக்கு பெருந்தன்மை ரொம்ப முக்கியம்.
என்னடா விட்டு கொடுத்துட்டேன்றீங்க? அப்போ பிஎம்சி திட்டம், புதிய கல்விக் கொள்கை, மும்பை கொள்கை திட்டம்லாம் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? நான் இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்படியே மைக் போய் கேளுங்க. நான் இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன் சார். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னடா இதுக்கு ரெக்வஸ்ட் தானா? ஆமா, ஒரு மினிஸ்டர் என்ன பண்ண முடியும்? ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். அதை அவங்க பெருந்தன்மையாக ஏற்றுக்கினா உண்டு, ஏற்றுக்கலன்னா நாங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருவோம். எங்களுக்கு பெருந்தன்மை தான்ப்பா முக்கியம். அட பாவிகளா, கவர்னரை ஓட விட்ட ஊர்ல ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? ரெக்வஸ்ட் பெருந்தன்மை விட்டு கொடுத்துருன்றீங்க. எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்பா, பெருந்தன்மையா பண்றீங்களா? சொல்லுப்பா. தயவு செய்து நாடு கடத்திடுங்களா, அவங்களோட வாழ முடியல. ஒரே கேள்விதான் தாய்மார்களே, இந்த உணர்வு இந்த மனசுல எல்லாருக்கும் இருந்திருக்கும். எவனோ ஒரு நடிகன் நம்பி மத்தவெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்திருப்பா. நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு டைலாக் அடிச்சா அதற்கு நம்பி உங்களுடைய வாக்கை செலுத்தினீர்களே. அவன் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது புரட்சியாளனா வந்தானா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்க வீட்டுக்குள் வரும்போது உங்கள் வீடுகளில் எரியாமல் இருந்த அடுப்புகளை எரிய வைத்தவர், படிக்காமல் இருந்த பிள்ளைகளை படிக்க வைத்தவர். உள்ள வந்தா உண்மைதான். எப்படி வந்தா? கூத்தாடியாக வந்தான். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற காசுகளுக்கு சினிமா டிக்கெட்டுகளை உங்கள் பிள்ளைகளை வாங்க வைத்தார். அவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வைத்தார். அவனை நம்பி வந்தவர்கள் இறந்து போனான். ஏன் என்று கூட திரும்பி பார்க்காமல் ஓடினான். 42 பேர் கருவிலே இறந்த போது கூட ஏன் என்று திரும்பி பார்க்காத ஒருவனை ஜெயிக்க வைத்துவிட்டு, அந்த சம்பவத்துக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் தன்னுடைய ஆட்சியில் நடந்த ஒரே காரணத்துக்காக இத்தனை வயதிலும் இரவோடு இரவாக ஓடி வந்த ஒரு தலைவரை தோற்கடித்தீர்களே. மக்களே, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை, இது வரலாற்று பிழை.